தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சிம்போனி நம்பர் 1 நியூ பிகினிங்ஸை வெற்றிகரமாக இசையமைத்து சென்னை திரும்பியுள்ள லிடியன் நாதஸ்வரம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இளம் இசை மேதை லிடியன் நாதஸ்வரம் லண்டன் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவின் 92 உலகத்தரம் வாய்ந்த இசைக்கலைஞர்கள் மற்றும் அவர்களது இசைக்கருவிகளை கொண்டு தனது முதல் சிம்பனி ஆல்பமான சிம்பனி நம்பர் 1 நியூ பிகினிங்ஸை வெற்றிகரமாக இசையமைத்து பதிவு செய்து முடித்துள்ளார். லண்டனில் இந்த இசைப்பதிவை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய லிடியன் நாதஸ்வரம் திமுக தலைவர் ஸ்டாலினை அவருடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த லிடியன் நாதஸ்வரம் திமுக தலைவரிடம் வாழ்த்து பெற்றது மகிழ்ச்சியான தருணம் என்று கூறினார். கலைஞர் அவர்கள் எழுதின ஒரு புக்கு ஒன்று கொடுத்தாரு அண்ட் ஒரு திருவள்ளுவர் ஸ்டாச்சு ஒன்று கொடுத்தாரு அண்ட் எங்களுடைய திருக்குறள் ப்ராஜெக்டை பண்ணதுக்கு எங்களை ரொம்ப பாராட்டினார். அண்ட் அது வள்ளுவர் கோட்டத்தில் டெய்லி ப்ளே ஆகிற மாதிரி ஒரு ஸ்கீம் மாதிரி ஒன்று பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஏற்கனவே ப்ளே ஆகிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் அவர் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதனிடையே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குரலிசை காவியம் படைத்து சாதனை படைத்த நமது லிடியன் நாதஸ்வரம் இப்போது சிம்போனியை ஏற்றியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். சாதனைகள் இன்னும் பல படைக்கவிருக்கும் திறமைமிகு கலைஞன் லிடியன் நாதஸ்வரனுக்கு வாழ்த்துகள் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சிம்போனி நம்பர் 1 நியூ பிகினிங்ஸை வெற்றிகரமாக இசையமைத்து சென்னை திரும்பியுள்ள லிடியன் நாதஸ்வரம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இளம் இசை மேதை லிடியன் நாதஸ்வரம் லண்டன் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவின் 92 உலகத்தரம் வாய்ந்த இசைக்கலைஞர்கள் மற்றும் அவர்களது இசைக்கருவிகளை கொண்டு தனது முதல் சிம்பனி ஆல்பமான சிம்பனி நம்பர் 1 நியூ பிகினிங்ஸை வெற்றிகரமாக இசையமைத்து பதிவு செய்து முடித்துள்ளார். லண்டனில் இந்த இசைப்பதிவை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய லிடியன் நாதஸ்வரம் திமுக தலைவர் ஸ்டாலினை அவருடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த லிடியன் நாதஸ்வரம் திமுக தலைவரிடம் வாழ்த்து பெற்றது மகிழ்ச்சியான தருணம் என்று கூறினார். கலைஞர் அவர்கள் எழுதின ஒரு புக்கு ஒன்று கொடுத்தாரு அண்ட் ஒரு திருவள்ளுவர் ஸ்டாச்சு ஒன்று கொடுத்தாரு அண்ட் எங்களுடைய திருக்குறள் ப்ராஜெக்டை பண்ணதுக்கு எங்களை ரொம்ப பாராட்டினார். அண்ட் அது வள்ளுவர் கோட்டத்தில் டெய்லி ப்ளே ஆகிற மாதிரி ஒரு ஸ்கீம் மாதிரி ஒன்று பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஏற்கனவே ப்ளே ஆகிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் அவர் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதனிடையே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குரலிசை காவியம் படைத்து சாதனை படைத்த நமது லிடியன் நாதஸ்வரம் இப்போது சிம்போனியை ஏற்றியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். சாதனைகள் இன்னும் பல படைக்கவிருக்கும் திறமைமிகு கலைஞன் லிடியன் நாதஸ்வரனுக்கு வாழ்த்துகள் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.